ஹாய் ஹலோ விவர்ஸ், வணக்கம். நான் உங்கள் ராஜா. வெல்கம் டு டிஆர் கிச்சன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா வெண்பொங்கல். வெண்பொங்கல் ஹோட்டல் ஸ்டைலில் வெண்பொங்கல் பார்க்க போகிறோம். அது கூட கத்திரிக்காய் கொஸ்ட். சரிங்களா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உடனுக்குடன் எங்களோட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போது நமக்கு பொங்கலுக்கு தேவையான பச்சரிசி 1 கப்பும் பாசிப்பயிறு 1 கப்பும் நம்ம அதில் போட்டு கழுவி வச்சுருக்கோம். அது என்ன கப்பில் மெஷர் பண்ணோன்னா இந்த கப்பில் மெஷர் பண்ணியிருக்கோம். இதே கப்பில் ஒரு 6 கப்பு தண்ணி வந்துட்டு நம்ம குக்கரில் ஊற்ற போகிறோம். ஊற்றி அதை போட்டு வேக வச்சோம்னா ரெடி ஆகிடும் பொங்கல். ஓகே, இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறோம். சரிங்களா, ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ 6 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கோம். இப்போது நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிட்டோம் அரிசியும் பருப்பும். அதில் தண்ணியை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துடணும், தண்ணி இருக்கக்கூடாது சுத்தமாக. சரி, இப்போது நம்ம ஊற வச்ச அரிசியும் பருப்பையும் இதில் போடுறோம். சரிங்களா, குக்கரில் போடுறோம். போட்டு ஒரு 3 விசில் வர அளவுக்கு நம்ம மூடிட்டோம்னு வச்சுங்க, நல்லா பஞ்சு மாதிரி வெந்து வந்துடும் உங்களுக்கு பொங்கல். அதுக்கப்புறம் நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு சொல்கிறேன். ஓகேவா, அதில் இந்த நெய் கொஞ்சம் ஆட் பண்ணிங்க கூடவே. ஓகே, இப்போ இதில் கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கிறோம். தேவையான உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் உப்பு போட்டுங்க. சரிங்களா, அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டிங்கன்னா நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும். இது கட்டி பெருங்காயம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். நம்மகிட்ட எல்ஜி பெருங்காயம் இருக்குது, அதனால் அதை போடுறோம். இப்போது நம்ம அந்த பொங்கல் வச்சு ரெடி ஆகிட்டு இருக்குது. அது ரெடியாகி வரத்துக்குள்ளே நம்ம கத்திரிக்காய் கொஸ்து எப்படி பண்ணுறதுன்றதை நம்ம பார்த்துருவோம். அதுக்கு தேவையான பொருட்கள். சரிங்களா, பாசி பருப்பு ஒரு 50 கிராம் கம்மியாக எடுத்துங்க. சரிங்களா, 2 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு 5 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். அது கூட நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி வச்சுருக்கேன். சரிங்களா, இதில் இப்போது நம்ம கத்திரிக்காய் கொஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான எண்ணெய். சரிங்களா, கொஞ்சம் கடுகு போட்டு தாளிச்சுங்க. கொஞ்சமாக கடுகு, அது கூட நம்ம கடுகு பொரிக்கிட்டோம். பொரிஞ்ச பிறகு அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியை நம்ம ஆட் பண்ண போகிறோம். நம்ம தக்காளி வெங்காயத்தை கட் பண்ணதை போட்டுக்கலாம். சரிங்களா, போட்டுக்கிட்டு அதை லைட்டாக வதக்கிடும். அதை வதக்கிட்டு அதுலேயே நம்ம வந்து கத்திரிக்காய் போட்டுக்கலாம். சரிங்களா, கத்திரிக்காய் ஏன்னா நம்ம வந்துட்டு இதை சும்மா ஒரு லைட்டாக வதக்கிட்டு அது கூட பருப்பு போட்டு நம்ம அப்படியே மூடி வச்சுட்டோம்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு ரொஸ்ட் ரெடி ஆகிடும். தேவையானதெல்லாம் போட்டுட்டோம்னா. சரிங்களா, இப்போ லைட்டாக அப்படியே வச்சா அதில் நம்ம இப்போ பருப்பு ஊற வச்சிருந்த பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். அதை கிண்டி விடுங்க. இது கூட இப்போ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நான் அதே ஒரு 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். சரிங்களா, நிறைய ஊற்றினா 3 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் பண்ணிக்கலாம் நம்ம. ஓகேங்களா, மிளகாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகா பொடி போட்டுருக்கேன். அது கூட உப்பு போட்டுங்க தேவையான அளவுக்கு. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உப்பு போட்டுங்க. ஏன்னா கூட குறைச்சல் உப்பு சாப்பிடுவாங்க, அதனால் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுங்க. சரிங்களா, இப்போது நல்லா கிண்டி விட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். சரிங்களா, பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அதை தாளித்து பொங்கல் தாளிப்புக்கு ரெடி பண்ண போகிறோம். சரிங்களா,
கட் பண்ணு ஃபஸ்ட் வந்து பொங்கல் இப்போ தாளிச்சிக்கிறோம் நம்ம. அதுக்கு மிளகு ஒரு 1.5 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்கேன். சீரகம் ஒரு 1.5 ஸ்பூன் சீரகம், சரிங்களா. அது கூட இஞ்சி கொஞ்சம் போட்டுங்க. இஞ்சி நல்லா பொடியாக நுணுக்கி போட்டுங்க. பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அது இருக்கிறது தெரியாது, பசங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. இஞ்சி நல்லா வாசனையாகவும் இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ முந்திரி தேவையோ முந்திரி போட்டுங்க. முந்திரி பிடிக்காதவங்க யாரும் போட்டுங்க, முந்திரியும் பிடிக்கும் நல்லாயிருக்கும். அதனால் எவ்வளோ தேவையோ போட்டுங்க. அதில் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி மட்டும் போடுங்க, கொத்தமல்லி வேண்டாம், சரிங்களா. இதை நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம பாருங்கள் வெடிக்கிட்டு பார்த்தீங்களா, கொஞ்சம் தண்ணி இல்லைங்க. அதனால தான் சொன்னாங்க எங்கள் அம்மா சின்ன வயசுலேயே. அதை நம்ம நல்லா முந்திரியெல்லாம் நல்லா வறுப்படுற அளவுக்கு நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துங்க. நல்லா வறுத்துட்டிங்கன்னா தான், இல்லைன்னா தீஞ்சிடுச்சுன்னா நல்லா இருக்காது சாப்பிட்றதுக்கு. பொங்கல்லாம் சாப்பிட்ணும், நல்லா வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிட்ணுன்னு சொல்லுவாங்க. இப்போல்லாம் அதில் எல்லாம் நெய்யை போட்டு ஃபேட் ஆகி போய் 15 நாளுக்கு ஒரு நாள் சாப்பிட்டா போதுன்ற அளவுக்கு ஆகிப்போச்சு. அதனால் பொங்கல் டேஸ்ட்டாக செய்யுங்க. அந்த 15 நாள் ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட சொல்ல அந்த டேஸ்ட் இருக்கணும். இன்னும் ஒரு மாதத்துக்கு நாட்களே அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நம்ம பண்ணணும், சரிங்களா. இதை இப்போ முடிஞ்சிருச்சு. இதை நம்ம பொங்கலில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா பொங்கல் ஆட் பண்ணியாச்சா, நல்லா ஃபுல்லாக பொங்கல் ஆட் பண்ணியாச்சு. ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கோங்க. வாசனை வருது, பொங்கல் நெய் வாசனை வருது நல்லா. பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அது கூடவே கத்திரிக்காய் கோஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. இது எப்படி இருக்கணும்னா, ஒரு குருமா குழம்பு வச்சிங்கன்னா அந்த திக்னஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். அப்போ தான் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். எவ்வளோ இருக்குது பாருங்கள், திக்காக இருக்குது பார்த்தீங்களா. ஓகே, இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லியை போட்டுட்டு அப்படியே இறக்கி விடுங்க. சூப்பராக இருக்கும். அவ்வளோதான். அப்படியே கிண்டு விட்டிங்கன்னா வாசமாக அற்புதமாக இருக்கும். ஓகே, இப்போது நம்ம இதை சர்வ் பண்ணி சாப்பிட போகிறோம்.